அமெச்சூர் ஆர்டிஸ்ட் பெருமையுடன் வழங்கும் நில் கவனி நோசெல். கதை, திரைக்கதை, வசனம் அர்ஜுன், கார்த்திக், அரவிந்த். டைரக்ஷன் அர்ஜுன். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாவையும் கற்பனையே, யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல. எந்த விலங்குகளும் இந்த கதையில் துன்புறுத்தப்படவில்லை. மது அருந்துதல் உடல் நலனுக்கு கேடு. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். செல்போன் கதிர் உடல் நலனை பாதிக்கும். என்னடா ஒரே கருத்தா சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ் நாடகம் பார்க்க வரவங்கெல்லாம் நாடகத்துல கருத்து இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காக எல்லா கருத்தையும் நாங்க நாடகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறோம். இந்த நாடகம் உங்களை சிரிக்க வைக்க ஒரு முயற்சி. வாங்க நாடகத்துக்குள்ள போலாமா? இந்த வீட்டுல ஒரு வாட்ஸ்அப்ப கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டாங்களே. நந்து, நாளைக்கு காலையில கோயில்ல 6 மணிக்கு எனக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்குப்பா, கொஞ்சம் டிராப் பண்ணிட்டுப்பா. ஆமா ஆமா, நிம்மதியை தேடி கோயிலுக்கு போறீங்களாக்கும். எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல போய் கண்டதையும் பாக்குறீங்க. ஆனா வயசுக்கு எதுக்கு இவ்வளவு போனு? இப்போ நீங்க என்ன ஆபீஸ்லயா வேலை பாக்குறீங்க? இங்க பாருங்க, போன்ல ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி இந்த கட்டவிரல் சும்மா இருக்கும் போதும் எதையோ நகர்த்திக்கிட்டே இருக்கு. பாட்டி, தாத்தா வாட்ஸ்அப்ல என்ன பாக்குறான்னு நினைக்கிறேன். என்னடா கண்ணா பாக்குறாரு? தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா தாத்தாக்கு. சரி நான் போறேன். ஆனா பாட்டி, தாத்தாவை கவனி. தாத்தாக்கு விவரம் பத்தாதுடா. இரு, நந்துவ கூப்பிடுறேன். நந்து. அம்மா, ஏமா கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன். நீ கத்துறது கலிபோர்னியா மட்டும் கேக்குது. டே நந்து, உனக்கு நாளைக்கு 40வது பிறந்த நாளுடா. பிக் 40, பிக் சர்ப்ரைஸ். 12 மணிக்கு கேக்கு வெட்ட பிளான் பண்ணிருக்காங்க, உன் பொண்டாட்டியும் புள்ளையும். பாட்டி, எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்ன சர்ப்ரைஸ்? உன்னை வச்சுட்டு ஒரு விஷயம் செய்யவே முடியாது. உங்க பாட்டி மட்டுமா? உங்க தாத்தா பாட்டி 2 பேருமே இந்த சர்ப்ரைஸ் மெசேஜ அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ்லயே போட்டிருக்காங்க. சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தானே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம். எவ்வளவு லைக் வந்திருக்கு தெரியுமா? என்ன, இந்த நந்து பையதான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆமா நான் தான் அதை இன்னும் பார்க்கவே இல்லையே. ஆனா காவேரி, உனக்கு தெரியாது, எங்க ஆபீஸ்ல மேனேஜர்லேருந்து பெருக்கிற ஆயா மட்டும் எங்க அம்மாவோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. காத்தாலேருந்து சர்ப்ரைஸ் ஆச்சான்னு கேட்டு படுத்து எடுத்துட்டாங்க. சர்ப்ரைஸ் ஆகல, வெறும் கடுப்பு தான் ஆச்சு. அங்க மட்டும் என்ன வாழுதான்? அவ ரொம்ப ஒழுங்குன்னு என்ன பத்தி அவகிட்ட சொல்ல வந்துட்ட. ஃபுல் மேக்கப்போட உன் பொண்டாட்டி நைட்டு நேரத்துல திரியிறாளே, ஏன்னு தெரியுமா? இல்லனா அவ ஃபேஸ் ஐடி ரெகக்னைஸே ஆகாது. சரி, அந்த சர்ப்ரைஸ் கேக்க கொண்டு வாங்க, வெட்டலாம். ஏமா காவேரி, நீ ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருந்தியே, இப்ப கொடுக்க போறியா இல்ல நாளைக்கு கொடுக்க போறியா? ஏப்பா நந்து, நீ போன வாரமே இயர்லி செக்அப் பண்ணிட்டியே, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல? ரிசல்ட்ஸ் எந்த நேரமும் வரணும்ப்பா. டாக்டரே ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. அப்பா, என் போன் அடிக்கிறது யாருன்னு பாரு. இதோ பாக்குறப்பா. நந்து, நம்ம டாக்டர் தான்ப்பா ஃபோன் பண்றாரு. அநேகமா அது ரிசல்ட்ஸ் பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீயே எடுத்து பேச. சரிப்பா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர், நான் நந்துவோட அப்பா தான் பேசுறேன். 100 ஆயுசு டாக்டர் உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். யாருக்கு? நந்துக்கா? அச்சோ, ஐயோ, அப்படியா? போச்சா? என்ன இது அபசகுணமா? இங்க கொடுங்க. ஐயோ, அச்சச்சோ, அப்படியா? போச்சா? என்ன எல்லாரும் இதையே சொல்றீங்க? இங்க கொடுங்க போன. ஹலோ டாக்டர். அச்சச்சோ, அப்படியா? ஐயோ, போச்சா? என்னடா நடக்குதுங்க? போன் என்கிட்ட கொடுங்க. ஹலோ டாக்டர், நான் தான் நந்து பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். ஓ, அப்படியா? 40 வயசுல இதெல்லாம் வரலாமா? ஓ, ஹார்ட் அட்டாக் கூட வரும்ன்றீங்களா? சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் பாத்துக்கிறேன்.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நந்து நந்து, பாத்தியாப்பா டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தியாப்பா? உனக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எல்லாம் ஹை லெவல்ல எகிரிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரேப்பா நந்து. ஞாபகம் இருக்குதா நீ குழந்தையா இருக்கும் போது ஜோசியர் என்ன சொன்னாருன்னு? உனக்கு 40 வயசுல பெரிய கண்டம் வரும்னு சொன்னாரே, அது இந்த மாதிரி வந்து விழுன்னு நினைக்கல நந்து, நானு நினைக்கல நந்து. சும்மா இருப்பா, எரிச்சல கலப்பாத. நானே குழப்பத்துல இருக்கேன், என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா யோசிக்க விடு. நந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இன்டர்நெட்ல இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நம்ம இத டயட்லயும் ஃபாஸ்டிங்லயுமே சரி பண்ணிக்கலாம். டயட்டு? டே நந்துக்கண்ணா, இதெல்லாம் வேணாண்டா. நான் நிறைய வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருக்கேன். இந்த பாட்டி வைத்தியம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதுல நம்ம பாரம்பரிய வழிப்படி இந்த லேக்கியம், கசாயம் இத மாதிரி கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இந்த பழைய பஞ்சாங்கெல்லாம் தேவையே இல்லை. ஒழுங்கா டயட் இருந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணோமான்னு பொழைக்கிற வழிய பாரு. உங்க அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான் நீ இப்படி ஆயிட்ட. ஏண்டி சொல்ல மாட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் புள்ள நல்லா தான் இருந்தான். எப்ப உன்னை கல்யாணம் பண்ணானோ அப்பதான் உடம்பே போச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றீங்களா? இல்லையா பின்ன? என் பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து சமைச்சு தருவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன தெரியுது எங்க வீட்டு வழக்கம்லாம்? என் பையன் நான் சமைச்சு கொடுத்தா தாயே தாத்தான்னு வாங்கி சாப்பிடுவான். அம்மா இன்னும் கொஞ்சம் தாயேன்னு ஆசையா கேட்பேன். இப்ப அம்மா தாயே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். அதனமா நம்ம வீட்டு பழக்க வழக்கம். ஆமாண்டா நந்து, முன்னெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சு தருவேன் தெரியுமா? இந்த புடலங்கா இருக்கே, புடலங்கா அத பெருசா சாம்பார்ல போட்டா தான் உனக்கு பிடிக்கும். அதுவே இந்த சுண்டைக்காய் இருக்கே, அத சிறுசா வறுத்து கொடுத்தாதான் பிடிக்கும். இது இப்படி அப்படி மாறினா கூட சாப்பிட மாட்டேன் தெரியுமா? அதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் அப்போ. இப்போ வெளியில எங்க போனாலும் எதை போட்டாலும் சாப்பிடும். என்னமோ சாப்பாட்டையே பார்க்காத மாதிரி எல்லாத்தையும் திங்கும். அதாண்டி நானும் சொல்றேன். நீ ஒழுங்கா வீட்டுல சமைச்சா அவன் ஏன் வெளியில போய் சாப்பிட போறான்? நினைவு இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வெண்ணி தண்ணி வைக்க கேட்டேன். அதுக்கு ஆன்லைன் ஆர்டர் போட்டவ தானே நீ? என்னை பத்தி சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. நந்து, இனிமேல் உனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆட்கஞ்சி தான். என்னது, ஓட்டக்கஞ்சியா? Oh, Thama, that's not oats-kanji. That's oats-kanji. Morning breakfast-க்கு oats-kanjiயும் afternoon lunch-க்கு salad மட்டும்தான். ஐயோ, சிப்ஸு, சால்னா, பிரியாணின்னு சாப்பிட்டு இருந்த எனக்கு வெறும் சாலட் மட்டும் தானா? நைட்டுக்காவது ஏதாவது உண்டா? நைட்டுக்கு வேணும்னா சுக்காரொட்டி சாப்பிட்டுக்கோ நந்து. ஆக மொத்தம் சமையல்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குற நீ. இப்ப மட்டும் அவ என்னடா சமைக்கிறா? கடைசியா எப்ப அடுப்ப பார்த்து வச்சா? இதுக்கு பேசாம நான் சாப்பிடாமையே இருந்துடலாம். அது கூட நல்ல ஐடியா தான் நந்து. டாக்டர் மில்க் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ண. தண்ணிய கொஞ்சமா குடி. உனக்கு யாரு காவேரின்னு பேரு வச்சான்னு தெரியல, தண்ணி கூட கம்மியா தான் காட்டுற. ஹாப்பி பர்த்டே நந்து. கண்ண மூடி ஆ காட்டு. குடு குடு. என்ன ஸ்வீட்டா? ஐய கசக்குதே. என்னது இது? எல்லாம் நல்லதுக்கு தான். பாவக்கா நந்து, வெறும் வயித்துல இத மட்டும் சாப்பிடு. எல்லாமே கசக்குது. சாப்பாடும் கசக்குது, கஷாயமும் கசக்குது, எல்லாம் ஒரே கசப்பு. அடாடாடாடாடாடாடா, 2 பேரும் இப்படி பாடாப்படுத்துறீங்களே நந்துவ. நந்து, அப்பாவுக்கு மனசே சரியில்லைப்பா. நம்ம இப்போதான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, பக்கத்தில் கோயிலில் சுவாமிஜி வந்திருக்காராம். நம்ம போய் சுவாமிஜியை பார்ப்போம், அவர் சொல்லட்டும், நம்ம அதை பார்த்தாலே எல்லாம் சரியாயிப்படும். நந்து நந்து,
அங்க மட்டும் கோணா மூணான்னு மட்டும் பேசிடாத நந்து. வா நந்து. சரிப்பா. நந்து வாப்பா, போய் சுவாமிஜியை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வரலாம். வாப்பா. வாங்கோ, நமஸ்தே, நமஸ்கார், ஆயே. அடேங்கப்பா, எல்லா மொழியிலேயும் வரவேற்பு கொடுக்குறீங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ தெரியாது, எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்தர்கள் இருப்பாங்கன்னு தெரியாது. கிளாஸான பக்தர்களும் உண்டு, மாசான பக்தர்களும் உண்டு. அதனாலதான் எங்க சுவாமிஜி எல்லா மொழியிலையும் வரவேற்கணும்னு சொல்லியிருக்காரு. சுவாமிஜி அவ்வளோ பிரபலமா? தாத்தா, சாமியை பத்தி தெரியாம என் பையனை கூட்டு வந்துக்கிற நீ சரிங்க வா, உனக்கு சாமியை பத்தி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம சாமிஜி சான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு சிலிகன் வாலியில சயின்டிஸ்டா இருந்தாரு. இவ்வளோ ஏன் சைபர் ட்ரக்க நம்ம சாமிஜி டிசைன் பண்ணுது. இலான் மஸ்க் சாமிஜியை பார்த்து, சாமிஜி நீங்க ஊட்டாண்ட வந்துருங்கோ, ஏன் பர்சனல் அட்வைசரா இருங்கோன்னு கேட்டுனாரு. ஆனா நம்ம சாமிஜி என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு கோடியும் வேணாம், லேடியும் வேணாம், நான் போய் ஜனங்களுக்கு தொண்டு செய்ய போறேன்னு சொல்லிட்டு, இலான் மஸ்க் உனக்கு அஸ்கு புஸ்குன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்குள்ள குஷ்டாரு. அப்படியாப்பட்ட சாமிய பார்த்து பிரபலமான்னு கேட்டீங்க, இது நியாயமா? இது கரெக்ட். எல்லா தமிழ் பட ஹீரோ மாதிரின்னு சொல்லுங்க. அமெரிக்காவில் போய் PhD ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் கிராமத்தில் போய் நான் இயற்கை விவசாயம், அரசியல், ஆன்மீகம்னு மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு இறங்கிடுவாங்க. அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. வாட்ஸ்அப் ஆய, ஃபேஸ்புக் ஆய, ரீல்ஸ் ஆய, லைக்கோ நமோ நமக. என்ன சொல்றாரு அவரு? இப்போ யாராவது கோணா மூணான்னு பேசினா மனசு நோவுதுல, அதுக்காக சுவாமி சொகுசானந்தா சொன்ன உபதேசம் இது. அது என்னங்க சுவாமி சொகுசானந்தா? இப்போ இங்க வர ஜனங்கள்லாம் ஒரே மனசுல பேஜாரோட வராங்க. அது சாமி என்ன பண்றாரு? அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, அவங்களுக்கு சேவை பண்றாரு. அதனால அவங்களாம் குஜால் சாயி சொகுசா வீட்டுக்கு போறாங்க. அதனாலதான் மக்களா பார்த்து அவருக்கு கொடுத்த பாட்டம் இந்த சொகுசானந்தா. ஓ, பரம ஆனந்தத்தை கொடுத்தா பரமானந்தா, ஒருத்தர் இதே மாதிரி நித்தியானந்தத்தை கொடுத்தாரு, இப்ப அது மாதிரி சொகுசானந்தாவா? வாட்ஸ்அப் ஆய, ஃபேஸ்புக் ஆய, ரீல்ஸ் ஆய, லைக்கோ நமக. டேய் நந்து, ஆரம்பிச்சுடாத நந்து. சரி, அங்க சுவாமிஜியை போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. இன்னைக்கு சுவாமிஜி எல்லாருக்கும் தூர்தர்ஷன் தராரு, தாராளமா போய் பாருங்க. அது என்ன தூர்தர்ஷன்? சன் டிவி, விஜய் டிவில எல்லாம் வரமாட்டாரா? நாப்பா, நீ தூர்தர்ஷன் தெரியாதா உனக்கு? தூரத்துல இருந்து தரிசனம் தராருன்னு அர்த்தம். நீ தாராளமா போய் பாரு. இல்லைங்க, நாங்க சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பையனுக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி ஒரு வழி பண்ணுங்க. சுவாமிஜிய தனியா பார்க்கணுமா இல்ல தனிமையில பார்க்கணுமா? எல்லாத்துக்குமே பேக்கேஜ். என்னது பேக்கேஜா? ஆமா, சாமியை நேரா பார்க்கணுமா? அப்படின்னா நீ நேரா அவரோட பிரைவேட் ஐலண்டுக்கு தான் போகணும். அதுக்கு என்ட்ரி பி மட்டும் தான் போதும், வெறும் $50,000 தான். நான் சொல்றேன். ஐயோ, 50,000? கொஞ்சம் இறங்கி வாங்க. கொஞ்சம் இறங்கணுமா? சரி, ஓகே. நீ சுவாமிஜியோட கான்ஃபரன்ஸ் கால் பேசு, அதுக்கு வெறும் $2,000 தான். ஐயோ, இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கணுமா? சரி, நீ என்ன பண்ற, சுவாமிஜியோட லைவ் டெலிகாஸ்ட் பாரு, அது வெறும் $200 தான். 200? டேய் நந்து, உங்க ஆபீஸ்ல ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டா கவர் ஆகுமா? அப்பா சும்மா இருப்பா, இன்சூரன்ஸ்லாம் லைவ் டெலிகாஸ்ட்லாம் கவர் பண்ண மாட்டான். நாப்பா, நீ என்னோட படா பேஜாராகுது. சரி, நீ என்ன பண்ற, நம்ம சாமியோட ஒரு ஆப் இருக்குது, சொகுசு GPT. பேசாம நீ இந்த ஆப் வாங்கிக்கோ, வெறும் $20 தான். நான் சொல்றேன். அப்பா, அப்ப வெறும் மூச்சு விடுறது மட்டும் தான் இங்க ஃப்ரீயா? மூச்சு விடுறதை பத்தி கத்துக்கணும்னா அதுக்கு எங்க கிட்ட பிளாட்டினம் பேக்கேஜ் இருக்கு. $999 மட்டும்தான். அதுக்கு எங்க சுவாமிஜி எப்படி இழுக்கணும், எப்படி விடணும்னு கம்ப்ளீட்டா கத்து கொடுத்துருவாரு. காசே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் ஆய, ஃபேஸ்புக் ஆய, ரீல்ஸ் ஆய, லைக்கோ நமக. உங்களுக்கு இப்ப உள்ள போகணுமா வேணாமா?
வாய மூடுறா நந்து. ஐயா, இன்னைக்கு நாங்க சுவாமிஜியை எந்த தரிசனம் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உள்ள மட்டும் விட்டுருங்க. நாங்க சுவாமிஜி இன்னைக்கு பார்த்தா போதும். வாட்ஸ்அப்பாய ஃபேஸ்புக்காய ரீல்ஸாய லைக்கோ நமோ நமக. இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயமும் சுவாமிஜி இலவசமா தராரு. உங்க மனசுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளோ தாராளமா இந்த டொனேஷனை இந்த உண்டியல போட்டுட்டு உள்ள போயுங்க. அப்பா, என் மனசுக்கு ஒண்ணுமே தோணல, ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாங்க உள்ள போயிடலாம். புந்தி நிக்கிற ஜனங்களே, உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாமி நம்மள பார்க்க வந்துக்கிறாருன்னா அது நம்ம கெத்து. இன்னைக்கு சாமிஜி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு இப்போ இந்தியாவில் நம்ம சுவாமிஜி $5 மில்லியன் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. ஒரு இன்ஜினியர் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஆன்மீகம் காலேஜ் எல்லா மக்களுக்கு இலவசமா கொடுப்பதற்காக அவரு எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அதுக்காக நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டொனேஷனு காசாவோ இல்லைனா கிரெடிட் கார்டாவோ கொடுத்து உதவலாம். அது என்ன எல்லா சுவாமிஜியும் இந்தியாலேயே ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அமெரிக்கால தான் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல கொடுத்தா நாங்க வேண்டாம் தான் சொல்லுவோமா? வாட்ஸ்அப்பாய, ஃபேஸ்புக்காய, இன்ஸ்டா ரீலாய நமோ நம. குழந்தாய், அந்த ஆளுக்கே 2 குழந்தை இருக்கும். பா நந்து, உன்னதான்ப்பா கூப்பிடுறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்பெல்லாம் நம்ம காசு, பணம், பெரிய வீடு, டெஸ்லா காருன்னு இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். கடவுளை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா கடவுளை பத்தி நினைக்கிறது தான் ஆன்மீகம். காசு இல்லை, கடவுள் தான் முக்கியம். மக்களை, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு சுவாமிஜியோட புது ஆப்பை பத்தி பார்க்க போறோம். ஆப் பத்தி பார்க்க போறோம். ஆப் நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சாமிஜியோட 24 மணி நேரமும் பேசலாம். அப்படியே மீதி பேரோட அப்படியே சோசியல் நெட்வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நார்மலா $100. ஆனா இன்னைக்கு பிளாக் ஃப்ரைடேனால உங்களுக்கு $50 தரோம். விடுங்கடா சாமி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் வேணான்னு வந்து இங்க வந்து சாமி கிட்ட வந்தா இவங்க திருப்பி ஆப் கிட்டயே தள்ளுறாங்களே. அப்பா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, வாங்க கிளம்பலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இது என்ன பண்ணாலும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏஐ டூல்ஸ் வச்சு ஏதாவது தேடி பார்ப்போமா? சரி, ஒரு கூகுள் சர்ச் போட்டு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எழுந்திருப்பா நந்து. நான் எங்க இருக்கேன்? யாருப்பா நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் தான்ப்பா கடவுள். நான் தூண்லும் இருப்பேன், திரும்பிலும் இருப்பேன். சுவாமியும் நான் தான், சுவாமிஜியும் நான் தான். நீ கடவுளா? என்ன விளையாடுற? என்னப்பா நந்து, சிவாஜி இல்லைன்னா என்டிஆர் மாதிரி ஃப்ளூட்டோட வந்தாதான் கடவுள்னு நம்புவியா? நான் தான்ப்பா கடவுள். எனக்கு உருவம் கிடையாது. நீ உன்னோட மனசுல யார நினைக்கிறியோ அவங்களாவே நான் வந்துருவேன். நீ என்ன கோகுல்னு கூப்பிட்டாலும் சரி, கூகுள்னு வந்து பேர் வச்சாலும் சரி, அதுதான் நான். தேடலையே நீ இருந்ததுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை சொல்லு. சாமி, எனக்கு கொலஸ்ட்ரால், சுகர், பிபின்னு பல பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்லு பாப்போம். அது ஏன் கேக்குறீங்க சாமி? பொண்டாட்டி சொன்னான்னு டாக்டர் மில்கோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். ராத்திரி ஃபுல்லா பட்னியால பட்னி தான் வந்ததே ஒழிய நோய் எதுவும் போன மாதிரி தெரியல. அப்புறம் அப்பா சொன்னான்னு சுவாமி சொகுசானந்தாவோட பிராணாயாம ஆப்பு. காத்தால பிடிச்ச மூச்சு சாயங்காலம் தான் விட்டேன். உடம்புலேருந்து வெறும் காத்தாதான் போச்சு, வேற எதுவுமே போகல. சரி, அம்மா சொன்னாங்களேன்னு ஒரு பாட்டி வைத்தியம், அதுக்கும் ஒரு ஆப்பு.
லேகியம் கஷாயம் ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட்டு வாழ்க்கையே கசந்து போச்சு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு பசங்க சொன்னாங்களேன்னு ஒரு ஃபிட்னஸ் ஆப், ஹிட்டு ஜும்பான்னு வளைச்சு எக்ஸசைஸ் பண்ண உடம்பு ஃபுல்லா சுளுக்கு, வேற ஒன்றும் சரியான மாதிரி தெரியல. அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னான்னு இன்னொரு ஆப். இரு நந்து, நீ பாட்டுக்கு ஆப் மேல ஆப்பை டவுன்லோட் பண்ணி உனக்கு ஆப்பு தான் வச்சுக்கிறேன். இப்படியே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எப்பவுமே செல்போன்ல இருந்தா உடம்பு மட்டும் இல்லை, அறிவும் செல்லரிச்சு தான் போகும். டெக்னாலஜி வாழ்க்கைக்கு அவசியம்தான், ஆனா அதுவே வாழ்க்கை கிடையாதுப்பா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா நான் பண்ண திருவிளையாடல் இது. உனக்கு உண்மையிலே ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. எழுந்துரு நந்தோ. ஃபேஸ்புக், இன்ஸ்டா லைக்குக்காக ரீல்ஸ், ஸ்டேட்டஸ்ன்னு போடுறதை விட்டுட்டு மக்களோட பழகு, இயற்கையோட அனுபவி. உன்னோட பாதி பிரச்சனை தானாவே தீந்துரும்பா. இது கனவா இல்லாட்டி நினைவா? ஹலோ. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். நந்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க லாஸ்ட் நேம் என்னன்னு திரும்பி சொல்லுங்களேன். லாஸ்ட் நேம் குமார். அப்படியா? சோ சாரி நந்து. இங்க வந்து குமரன் ஒருத்தரோட லாஸ்ட் நேம் இருக்கும். அவர் நந்த குமரன், நீங்க நந்த குமார். அவரோட ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பிபி, கொலஸ்ட்ரால், பிளட் எல்லாம் உங்களுக்கு நார்மலா இருக்கு. முன்னாடி சொன்ன பாருங்க, அதெல்லாம் அந்த நந்த குமரனுக்கு, உங்களுக்கு இல்ல. சரிங்களா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இனிமே சந்தோஷமா இருங்க. பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியாச்சு. இது ஒரு நல்ல பாடம். உடனே வாட்ஸ்அப்ல ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடணும். மறுபடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா.